ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தென் மத்திய ரயில்வேயில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். அதாவது மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தென் மத்திய ரயில்வேயில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபில்டர் 1742, எலக்ட்ரீஷியன் 1121, வெல்டர் 713, ஏசி மெக்கானிக் 175, டீசல் மெக்கானிக் 142, மெஷினிஸ்ட்டு 100, பெயிண்டர் 74, எலக்ட்ரானிக் மெக்கானிக் 85, கார்பெண்டர் 42, இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் 10 உட்பட மொத்தம் 4232 காலி பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கல்வி தகுதி, அதாவது குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வயது வரம்பு 15லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுவும் ஆஸ் ஆன் 17/1/2025 படி இந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 100 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட்டு 27/1/2025 சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் விவரங்களுக்கு scr.indianrailways.gov.in அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் போய்ட்டு செக் பண்ணலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அதாவது சவுத் சென்ட்ரல் ரயில்வேன்னு கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஆக்ட் அப்பண்டிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் அப்பண்டிஸ் ஆக்ட் 1961 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 28/12/2024 க்ளோசிங் டேட்டு 27/1/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் நீங்கள் 27/1/2025 நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.